ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து வீடை ஒயிட் வாஷ் பண்ணோமா, அதனால் பாத்திரம்லாம் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் கிச்சன் இப்படி தான் இருந்துச்சு சரிங்களா. அப்புறம் கூட்டி விட்டேன். ரொம்ப குப்பையாக இருந்துச்சு, கூட்டி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரும் அந்த ரூமில் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த அண்ணங்க வந்து சுண்ணாம்பெல்லாம் கலக்கினாங்க. 2 அண்ணங்க வந்திருந்தாங்க அடிக்கிறதுக்கு. அப்புறம் நான் வரைஞ்ச ட்ராயிங்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அழிச்சோன்னு எனக்கு அழுகே வந்துருச்சு. நான் ஆசைப்பட்டு வரைஞ்ச ட்ராயிங் எல்லாமே சரி அழிச்சாச்சு. அப்புறம் எல்லாமே எடுத்தாச்சு. இந்த குருவி கூடு மட்டும் எடுத்து வெளியே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த பார்த்தா கிச்சன் அடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் குருவி எடுத்துகிட்டு வந்து வெளியே வச்சாச்சு கிளியில். அது என்ன பண்ணுதுன்னு எங்கள் மாமா எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் செல்லக்குட்டிங்க வெளியே வச்சு விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் மஞ்சு பார்த்துட்டு இருந்தேன். மஞ்சு குச்சி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த செல்லக்குட்டிங்க என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தோம். 4 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் தான் நினச்சேன், ஆனால் 4 பேர் புதுசாக வந்துருக்குறாங்க. அப்புறம் அவங்க அம்மா பக்கத்தில் அப்படியே படுத்துருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் வீடு எப்படி இருக்குன்னு அடுத்த ஹோம் டூர் காட்டுறேன் சரிங்களா. இந்த குல்ஃபி